بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنك لعلى خلق عظيم அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, புனிதமான ரபியுனில் அவ்வல் மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த மாதத்தினுடைய சிறப்பை பற்றி நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலாவிடத்திலிருந்து புனித தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை, அல் குர்ஆனை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து இவ்வுலகத்திலே மனித புனிதர்களாக எங்களை வாழ வைத்திருக்கின்றான் அல்லாஹு தஆலா. இதற்கு காரணமாக மிகப்பெரிய உபகாரியாக இருந்தவர்கள்தான் அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் இந்த ரபியுனில் அவ்வல் மாதம். இந்த மாதத்தை அன்பு நபி அவர்களின் சீராவை கற்றுக்கொள்வதற்கு பயன்படுத்துவது மிகவும் பொருத்தமானதாகும். அந்த வகையிலே தொடராக நாம் அன்பு நபி அவர்களுடைய சீராவை கற்றுக்கொண்டு வருகின்றோம், ஞாபகம் செய்து கொண்டு வருகின்றோம். அதிலே ஒன்றுதான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலே அவர்களுடைய சிறு பிராயம், நுபுவத்துக்கு முன்னால், நுபுவத்துக்கு பின்னால் எல்லா கால பகுதியிலும் உண்மையாளராக, அஸ்ஸாதிக் அல் அமீன், நம்பிக்கையாளராக வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை வரலாறு எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிறந்து சிறு வயதிலே மக்கள் அவர்களை பார்த்து அஸ்ஸாதிக் அல் அமீன் என்ற பட்டத்தை புகட்டினார்கள். ஏன்? சிறு பிள்ளையாக இருக்கக்கூடிய நேரம், வாலிப பருவமாக இருக்கக்கூடிய நேரம், எந்த காலத்திலும் அவர்கள் பொய் சொன்னது கிடையாது என்பது வரலாறிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நுபுவத் கிடைப்பதற்கு முன்னால் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து மக்காவாசிகள் அமானிதங்களை ஒப்படைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அமானிதங்களை ஒப்படைத்து விட்டு பின்னர் அந்த அமானிதங்களை, அந்த பொருட்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக அந்த மக்காவுடைய சமூகம் இருந்திருக்கின்றது. அந்த அளவுக்கு சிறு வயது, அந்த வாலிப பருவத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமானிதத்தை பேணக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகக்கூடிய நேரத்திலே தன்னிடத்திலிருந்த அமானித பொருட்களை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒப்படைத்தார்கள். எதற்காக? யாரெல்லாம் இதை கொடுத்தார்களோ அமானிதமாக, அந்த நபர்களிடத்திலே இந்த அமானிதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்து அந்த அமானித பொருட்களை கொடுத்து விட்டு சென்றார்கள். அந்த அளவுக்கு அமானிதம் பேணக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். இன்னும் பல சான்றுகள் இதற்கு எங்களுக்கு வரலாறு சொல்லி காட்டுகின்றது. காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்ததற்கு பின்னால் ஹஜருல் அஸ்வதை யார் வைப்பது, எந்த கோத்திரம் வைப்பது, எந்த சமூகம் வைப்பது என்ற விடயம் வரக்கூடிய நேரத்திலே மக்காவாசிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து குறிப்பிடுகின்றார்கள், இதனை வைக்க வேண்டும் யார்? முஹம்மத், அவர்தான் இதனை வைக்க வேண்டும் என்று அனைவரும் ஏகோபித்த ஒரு கருத்தை கொண்டு வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அந்த ஹஜருல் அஸ்வதை அந்த இடத்திலே வைக்கின்றார்கள். காபாவுக்குள்ளே அந்த இடத்திலே அதனை வைக்கின்றார்கள். எதனால்? அல் அமீன், அஸ்ஸாதிக் என்ற பெயர் சூட்டப்பட்ட அந்த காரணத்தினால் அந்த அந்தஸ்தை நுபுவத்துக்கு முன்னாலே மக்காவாசிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, நுபுவத்துடைய முதலாவது கட்டம், ஆரம்ப கட்டம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிரா குகையிலிருந்து வருகின்றார்கள். வரக்கூடிய நேரத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள்? ஜம்மிலூனி ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள், நடுநடுங்கி கொண்டு வருகின்றார்கள். இந்த நேரத்திலே ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? உடனடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போர்த்துகின்றார்கள். அதற்கு பிற்பாடு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், ஆறுதல் சொல்கின்றார்கள். இன்னக லதஸிலுர் ரஹீம் வ தக்ஸிபுல் மஅதூம் வ துஈனு அலா நவாஇபில் ஹக்
சொல்கின்றார்கள், அல்லாஹு தாலா உங்களை ஒருபோதும் வீணாக்க மாட்டான். ஏன் நீங்கள் உறவு முறிக்கவில்லை, குடும்பத்தார்களோடு நீங்கள் சேர்ந்து வாழுகின்றீர்கள், கஷ்டமானவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கின்றீர்கள். இதெல்லாம் நுபுவத்துக்கு முன்னால் இருந்த நபி அவர்களுடைய பண்புகளை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அடுக்கிக் கொண்டே செல்கின்றார்கள். யாரெல்லாம் உண்மையின் பக்கம் இருக்கின்றார்களோ, உரிமைக்காக குரல் கொடுக்கின்றார்களோ, நீங்கள் அவர்களின் பக்கம் இருப்பீர்கள், உங்களை நிச்சயமாக அல்லாஹு தஆலா வீணாக்க மாட்டான் என்று ஆறுதல் சொல்கின்றார்கள். என்றால் நுபுவத்துக்கு முன்னாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான சிறப்பு பண்புகளை பெற்றிருந்தார்கள் என்பது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த சஹீஹான ஹதீஸுகளிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. இதே போன்றுதான் அந்த மக்காவுடைய காஃபிர்கள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் அமீன் அஸ்ஸாதிக் என்பதற்கு சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அபூ ஜஹல் ஒரு தடவை தவாப் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவருடன் இருந்தவர்கள் தான் வலீத் இப்னுல் முகீரா. அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்கக்கூடிய நேரத்திலே அஹுவ சாதிகுன் அம் காதிபுன், அவர் உண்மையானவரா அல்லது பொய் சொல்லக்கூடியவரா என்று கேட்ட நேரத்திலே அபூ ஜஹல் அவர்கள் பதில் கொடுக்கின்றார்கள், நாம் அவருடைய சிறு பிராயத்திலே கூட அவருக்கு நாம் அல் அமீன் அஸ்ஸாதிக் என்ற பட்டத்தை நாம் கொடுத்து அவரை அழைத்தோம். அவர் பெரியவராகி பருவவயதை அடைந்து அதாவது பெரிய வயதாகியதற்கு பின்னால் நுபுவத்தும் அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய கட்டம் வந்ததுக்கு பின்னால் அவர் பொய்யர் என்று எங்களால் எப்படி சொல்ல முடியும் என்பதை அபூ ஜஹல் அவர்கள் வலீத் இப்னு முகீரா அவர்களிடத்திலே கேட்ட சம்பவத்தை இமாம்கள் எங்களுக்கு பதிவு செய்கின்றார்கள். அதே போன்றுதான் அஹ்னஸ் இப்னு ஷுரைக் என்று சொல்லப்படக்கூடியவர் பத்ருடைய அந்த யுத்த களத்திலே அபூ ஜஹல் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், இங்கு என்னையும் உங்களையும் தவிர எங்களுடைய பேச்சை கேட்பதற்கு யாரும் கிடையாது, நாங்கள் இருவரும் மாத்திரம்தான் இருக்கின்றோம், நான் ஒரு விடயத்தை உங்களிடத்திலே கேட்கின்றேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் உண்மையானவரா அல்லது பொய்யானவரா என்பதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று கேட்ட நேரத்திலே அபூ ஜஹல் அந்த நேரத்திலே சொன்ன பதில் தான், அவர் உண்மையானவர், அவர் உண்மையானவர், வல்லாஹி இன்னஹு லசாதிகுன் மா கதப முஹம்மதுன் கத், ஒரு போதும் அவர் பொய் சொன்னது கிடையாது, அவர் உண்மையானவர் என்பதை அபூ ஜஹல் அஹ்னஸ் இப்னு ஷுரைக் அவர்களுக்கு பதில் சொல்கின்றார்கள். ஏராளமான வரலாறுகள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்துக்கு முன்னாலும் எந்த விதமான பொய்யும் சொன்னது கிடையாது என்பதற்கு. ஹபஷாவுக்கு மக்காவில் இருந்து சில சஹாபாக்கள் ஹிஜ்ரத் சென்றார்கள். அந்த நஜாஷி மன்னன் அவர்களை வரவேற்ற நேரத்திலே இவர்களை பற்றி அறிவதற்காக மக்காவில் இருந்து சென்ற அந்த வியாபார கோஷ்டி இருந்தார்கள். அவர்களிலே தலைமை தாங்கி சென்றவர்கள் தான் அபூ சுஃபியான் என்று சொல்லப்படக்கூடியவர். பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த அபூ சுஃபியானை நஜாஷி மன்னன் அவர்கள் அழைத்து அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விசாரிக்கக்கூடிய நேரத்தில் கூட இவர்கள் சொன்ன வார்த்தை எப்படி இருந்தது? அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்டார்கள், அவர் எதை சொல்கின்றார், மக்களுக்கு எதனை போதிக்கின்றார்? சொன்னார்கள், இறைவனை அல்லாஹுவை யாரும் சிறுக் செய்ய வேண்டாம், உண்மையை பேசுங்கள், திருட வேண்டாம், கொலை செய்ய வேண்டாம், விபச்சாரம் செய்ய வேண்டாம், இப்படித்தான் அவர்கள் எங்களுக்கு சொல்கின்றார்கள் என்று சொன்னார். இந்த நேரத்திலே நஜாஷி மன்னன் அவர்கள் அபூ சுஃபியான் இடத்திலே கேட்கின்றார்கள், நீங்கள் சொல்லக்கூடியவர் அந்த விடயங்களை சொல்வதற்கு முன்னால் நீங்கள் அவரை பற்றி பொய் பேசக்கூடியவர் என்று சந்தேகிக்கின்றீர்களா என்று கேட்ட நேரத்திலே அபூ சுஃபியான் அவர்கள் பதில் சொன்னார்கள், லா, இல்லை என்று பதில் சொன்னார்கள். அப்படி என்றால் அந்த நேரத்திலே அவர்கள் சொன்னது, அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்துக்கு முன்னாலும் உண்மை பேசக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்ற அந்த விடயத்தை நஜாஷி மன்னனிடத்தில் அவர்கள் நிரூபிக்கின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது, நபிமார்கள், ரசூல்மார்கள் அவர்களோடு இணை பிரியாத ஒட்டி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்புகளில் இரண்டுதான் அல் அமீன் அஸ்ஸாதிக், அமானிதங்களுக்கு மாற்றம் செய்யாதவர்கள், உண்மைக்கு புறம்பான விடயங்களை பேசாதவர்கள் என்பதுதான் நபிமார்கள் ரசூல்மார்களுடைய பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, நாம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் எங்களுக்கு முன்மாதிரியானவர்கள். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்விலேதான்
உங்களுக்கு முன்மாதிரி இருக்கின்றது என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டு. அந்த வாழ்வின் முன்மாதிரி மிக முக்கியமானதுதான் அமானிதங்களை பாதுகாப்பது, அமானிதங்களை பேணுவது, உண்மையை பேசுவது, பொய்யை விட்டும் தூரமாக இருப்பது. இந்த இரண்டு பண்புகளையும் எங்களுடைய வாழ்விலே நாம் கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். குறிப்பாக பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளோடு பேசக்கூடிய நேரம், கதைக்கக்கூடிய நேரம், அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபதேசங்களில் மிக முக்கியமான ஒன்றுதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு யா புனைய, எனது அருமை மகனே என்று அவர்கள் செய்த உபதேசங்களில் மிக முக்கியமான ஒன்றுதான் தங்களது பிள்ளைகளுக்கு நாம் எப்போதும் உண்மை பேசக்கூடிய, வாய்மையோடு நடக்கக்கூடிய அந்த பண்பை, அந்த மிக முக்கியமான பண்பை எங்களுடைய பிள்ளைகளிலே நாம் வளர்க்க வேண்டும். அதே போன்றுதான் அமானிதம் பேணக்கூடிய அந்த பண்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நுபுவத்துக்கு முன்னால் சிறு பிராயத்தில் இருந்து அந்த அமானித பண்பை பேணி வந்தார்களோ, மக்காவுடைய பூமியிலே அவர்கள் பிரசித்தமாக இருந்தார்கள் அமானிதத்தை பேணக்கூடியவர் என்ற விடயம். இது குறிப்பாக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய விடயத்திலாக இருக்கலாம், மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் அந்த மஸ்ஜித் ஊருடைய விடயத்திலாக இருக்கலாம், சமூக பொறுப்புதாரிகள் தமது சமூகத்தினுடைய பொறுப்பிலாக இருக்கலாம், அல்லது ஒவ்வொருவரும் தனி மனிதர்கள் தங்களுடைய அல்லாஹ் தங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பொறுப்புகளாக இருக்கலாம். இதிலே நாம் அமானிதத்தை பேணிக் கொள்ள வேண்டும். குல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யதிஹி, நீங்கள் அனைவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்பை பற்றி நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹு தஆலா கேட்பான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அமானிதம் எந்த அளவுக்கு மிகைத்திருந்தது என்றால், சஹாபாக்களுக்கு சில பொறுப்புகளை பிரித்து கொடுத்த அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு தெரியும். ஒரு சில சஹாபிகள், அபூதர் அல் கிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற சில சஹாபாக்கள் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஆமில்னி, என்னை சில விடயங்களுக்கு நீங்கள் பொறுப்பாக்குங்கள் என்று கேட்டார்கள். இந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கொண்டிருந்த அந்த அமானிதம், அதிலே ஏனையவர்களும் முறையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அபூதர் கிஃபாரி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா அபூதர், ஏ அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களே, இன்னஹா அமானத்துன் வ இன்னஹா யௌமல் கியாமத்தி ஹிஸ்யுன் வ நதாமத்துன், இந்த பொறுப்பு என்பது அது மிகப்பெரிய அமானிதமானது. நாளைய கியாமத்துடைய நாளையிலே ஹிஸ்யுன் வ நதாமத்துன், அது கை சேதமாக அமையும் என்பதை சொல்லி அவர்களுக்கு அந்த பொறுப்பை பற்றி உணர்த்தினார்கள், அமானிதத்தை பற்றி உணர்த்தினார்கள். எனவே நாம் எங்களுடைய வாழ்விலே இந்த அமானிதத்தினுடைய பண்பு, குறிப்பாக அஸ்ஸாதிக், உண்மையாளர் என்ற பண்பை எல்லா சந்தர்ப்பங்களிலும் இறை விசுவாசியாக இருக்கக்கூடிய நாம், உண்மையான முஃமினாக இருக்கக்கூடிய நாம், இந்த ரெண்டு பண்புகளையும் எங்களுடைய வாழ்விலே நாம் எடுத்து அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றக்கூடிய அந்த கூட்டத்திலே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.